நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜா ராணி இந்த திரைப்படம் வந்து ஃபாக்ஸ் ஸ்டாரோட நாங்கள் சேர்ந்து ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற 3வது படம். எங்கேயும் எப்போதும் அத்திக்குச்சிக்கு அப்புறம் எங்களோட 3rd ஃபிலிம் ராஜா ராணி. ஆர்யா சந்தான காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. டைலாக் சூப்பராக இருந்தது. படத்தில் ஃபேமிலியோட பார்க்கலாம். 9 is back சார். இதாங்க ரியல் லைஃப். எமோஷனல். இப்போ எல்லா ஷோக்குமே வந்து ராஜா ராணி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். டிக்கெட்டே கிடைக்கல. கல்யாணம் எல்லாரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். Awesome. Good direction. Super. சூப்பர் ஜி. Super. படம் தாறுமாறு. சாம்சம். படம் சூப்பர். ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லைங்க, நல்லா இருக்கு. படம் சூப்பர்ண்ணா. லவ் ஆஃப்டர் லைஃப்ன்றது ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க. 10 தடவை பார்க்கலாம். சூப்பர்ண்ணா, சூப்பர் படம். ஆர்யா நயன்தாராக்காக தான் இந்த படத்துக்கு வந்தோம். இந்த மூவி பார்க்கும்போது அந்த லவ் அப்படிங்கிற ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நயன்தாரா சத்யராஜ் அவங்க காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் ஸ்டோரி எல்லாமே சூப்பராக எடுத்திருக்காங்க. நஸ்ரி ஆக்டிங் சூப்பர். நயன்தாரா சூப்பர். சந்தானம் சூப்பர். தார்மார் செம. வெரி நைஸ். சூப்பருங்க. சூப்பர் லவ் ஸ்டோரி சார். பொதுவாகவே ஃபாக்ஸ் ஸ்டார் ஃபிலிம்ஸ்லேயும் எங்களோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்லேயும் நிறைய புது யங்ஸ்டர்ஸ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைப்போம். இந்த படத்தில் கூட அட்லின்னு ஒரு புது டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அவருக்கும் ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு பந்தம் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கேமராமேன் ஜார்ஜ் வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படம் ஈவன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போதும் ஆடியோ சாங்ஸ் ப்ளே பண்ணாங்க. அப்போ கூட நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு புது யங்ஸ்டர் பண்ண மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல விஷுவலாக ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. இப்போ வந்து என்னோடய அடுத்த படத்தில் கூட ஜார்ஜை நான் வந்து என்னோடய கேமராமேனாக இது பண்ணியிருக்கேன். ஸோ ஜார்ஜ் கூட அவருக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் ராஜா ராணியில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அங்காடே 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 அசந்தா புல அள்ளி புட்டானே அடி மனதில் அண்டி புட்டானே மிளகாப்பு போல என்னுள்ள அழகாப்பு பூக்க விட்டானே. ஹாய் நஸ்ரியா. ஹாய். சடன்லி ஓவர் நைட் நீங்கள் வந்து டாக் ஆஃப் த டவுன் ஆகிட்டீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த இருக்கும் நேரம்னு அசால்ட்டாக ஒரு படம் பண்ணீங்க. திடீர்னு பார்த்தா இப்போ எல்லா டாப் ஹீரோஸோடையும் வந்து நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க. அண்ட் உங்களோட செகண்ட் ப்ராஜெக்டே வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம் ப்ராஜெக்ட் ஃபார் யூ நான் சொல்லுவேன் தாராளமாக. பிகாஸ் சச் அ பிக் பேனர், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், ஆல்ரெடி த மியூசிக் இஸ் அ ஹிட் அண்ட் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஃபிலிம். முதல்ல டெல் அஸ் ஹவு ராஜா ராணி ஹேப்பன்ட். Well, Raja Rani, people call me from all sources. I was getting called for Raja Rani. People on my other set spoke to me about Raja Rani. There's a character like this which the director always keeps asking for you. And then Jay had told me once when we were shooting for Tirumana and Nika. Everyone told me except the director never told me. So finally, one day he also called up you. And he said this. And then everyone was like, there are 2 heroines. Are you sure you want to do it? அப்படியெல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். 2 heroines இருக்கு, நயன்தாரா இருக்கு, அப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா இல்லையா? I just kept hearing everything. Finally, I was like, actually I hear like this, so I would like to listen to the script. So I still remember I was shooting in Kumbakonam and he came over there and he narrated the thing and I was like, I am doing this for sure, whatever happens. Because the character is very cute and it's a very homely kind of character. எப்பவுமே பொண்ணுங்க தான் பசங்களை தேடி போகணும், பசங்க பொண்ணுங்க தேடி வரவே கூடாது. இப்போ நீங்கள் வந்து நிறைய சோர்சஸ் மூலமாக இந்த படத்தோட ஆஃபர்ஸ் வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? பட் நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா ஜார்ஜ் இந்த படத்தோட கேமராமேனோட நீங்கள் ஏற்கனவே வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒரு ஆல்பம். Yes, மலையாளம்ல. So many sources. George was one of the main sources and he told me about it and I was like, yeah George, I'll listen to it. Yeah George, I'll listen to it. I never got that time to listen to it. Okay. அப்புறம் ஜார்ஜ் வந்து he said you have to listen to he's coming to Kumbakonam. I was like, அப்படியா ஜார்ஜ்? Okay. He gave me this outline about it and he's like, the character is very nice and all. Okay. But all the others whoever told me, they were like, are you sure you want to do it? It's 2 heroine subject. Are you sure you want to do it?
Like, I don't mind doing a 2 heroine. ஸோ இப்படி மற்றவங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும்போது வாட் கேவ் யூ த கான்ஃபிடன்ஸ் இதை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னு சொன்னீங்கல்ல நரேஷன் கேட்டதுக்கப்புறம்? I was, narration கேட்டதுக்கு அப்புறம் because we know what அந்த ஸ்டோரி தெரியும், அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு தெரியும், அதனால I was not confused later. Till then I was confused, but I kept hearing from all these sides. I didn't speak anything. I was like, finally I called up Atli and George asked me to call Atli. Please, கூப்பிடு அவரை please. அப்படி I called and then he came over and I heard the thing. ராஜா ராணி as a team how special was it? நயன் வந்து பேசும்போது சொன்னாங்க என்னோட பெஸ்ட் ஃபிலிம் இன் மை கெரியர். இது வரைக்கும் இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எந்த ஒரு படத்துலையும் கிடச்சதில்ல, இந்த படத்தில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட்லி பேர்லாம் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் இப்போ தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, பட் ஒரே சமயத்தில் பல டீம்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ராஜா ராணி as a team how special is it for you? Yeah, I'm working in many films at a time, but I think Raja Rani is the best I've worked in till now. I don't know how it is going to be. Raja Rani and the Neram team also. Neram team also, I know them from years. Okay. So that is different, but this I just came and we all got really close and we're all friends and we still keep in touch. So these are some things we got from the movie. I mean, which can be kept forever. Super. உங்களோட கேரக்டரை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் ஹவு க்ளோஸ் இஸ் இட் டு யுவர் ரியல் நேச்சர் அண்ட் இந்த கேரக்டரோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன? Well, Keerthana is my character's name. Keerthana வந்து ரொம்ப simple girl, very bubbly at the same time. She's independent, at the same time she's very homely. She's a very independent girl. She's got her own work to do. She earns money by herself. Everything, she takes care of everything by her own. But she's a very homely girl. She likes to, how to explain. Keerthana, you should watch and see her. You should feel that character. I don't think you can really explain her. Okay. But it's not like, something like an extraordinary character or something you've not ever seen type of girl. She's a very normal, simple girl. Okay. With her own likes and dislikes and her own mannerisms. And she's got her own styles. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். How close is that character to reality? How close is Keerthana as Nazariya in real? I didn't have a difficult time at all. எனக்கு அது டிஃபிகல்ட் அந்த கேரக்டர் இப்படி இன்வால்வ் பண்ணுவோம் அப்படியெல்லாம் எனக்கு I didn't feel. So that means it is somewhere close to my character. It's always bubbly அந்த மாதிரி ஒரு கேரக்டர். Okay. இந்த கீர்த்தனை எப்போவுமே இந்த ஆர்யா கேரக்டர் கிட்ட பேசுகிற ஒரு விஷயம் இருக்குது, சீப்பர் அது நானும் அட்லி பேசுகிறது. He keeps telling cheaper. It's all his traits. There are so much his traits in the character Keerthana. இந்த சீப்போ பற்றிலாம் நாங்கள் கேள்விப்படல, பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். இதில் நயன்தாரா கூட டென்ஷன் ஆனாங்க. அது என்னன்னா நயன்தாரா வந்து அவர் அட்லி வந்து டார்லிங் அப்படின்னு தான் செல்லமாக கூப்பிடுவாரு. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் அன்னைக்கு வந்து அவங்க டார்லிங்னா அப்போ நான் யாரு, எனக்கு ஒரு பேர் நீங்கள் வச்சாதான் நான் வருவேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்களா? அப்படியே சொல்லியிருக்கேன். அது ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஜாமி பாய் பிளான். அதை சொல்லுங்க. நாங்க கேட்ட வெர்ஷனும் நீங்க சொல்ற வெர்ஷனும் ஒண்ணா நாங்க செக் பண்ணுவோம் இப்போ. அது என்னன்னா ஜம்ஷ் தி ஃபர்ஸ்ட் டே ஐ கேம் டு தி ஸ்பாட் ஹி வாஸ் லைக் actually you know what, Atli calls Nayanthara darling come to the spot, darling shot ready, darling this is your shot now. அப்படியா டார்லிங் then he is like, see how he is calling you Nazi Papa, come to the shot. He calls me Nazi Papa. ஓ ஃபர்ஸ்ட் டே நசி பாப்பா தான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நசி பாப்பா தான், ஆனா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு நினைச்சு I was like அப்படியா. Then me and Jami we made plan, unless he says through the mic in front of everyone, sweetheart come to the spot, I will not go. Okay. First day le Okay. fight. Super. Apdi then he had to take the shot. He called and he's like, sweetheart please come to the spot, your shot is ready. So from that day he calls me Nazi Papa and sweetheart. அட்லி மாதிரி தான் வந்து ஆர்யாவும் all of us know he is a complete prankster. எப்போதுமே will be doing one thing or the other, cracking up, making fun of everyone. செட்டே கலகலப்பாக வச்சுட்டு ஒரு ஆள் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ராஜா ராணியில் தான் நீங்கள் ஆர்யா மீட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆர்யா எப்படி இருந்துச்சு? First meeting experience with Arya was very nice. I mean, I had this, okay. I was a big fan of Arya. I've always been a fan of Arya. என்னென்ன படம் பிடிக்கும் ஆர்யா நடிச்சது நீங்க? Madras Patnam, Vasanthi Bhaskar, all his films, you know. I was like, he's so good looking. So once I saw him first, I was all lost. I was like, hi.
Yeah, and then he was like, hi, and then later on, okay, I was, standing away, and the first day of show, this was just the first day. From the second day, it was all different. ஓகே ஃபர்ஸ்ட் டே சொல்லுங்க. First day, it was like that, and adukaprom, Jamie itself came, and he started speaking, then he started speaking. It was like that. He itself took the initiative. அது அவர் பண்ணுவாரு, அது எங்களுக்கு தெரியும். நார்மலா பொண்ணுங்கன்னா அவரே வந்து ஃப்ரீயா வந்து பேசிடுவாரு, அதுல பிரச்சனை இல்லை. பட் எப்படி ஆரம்பிச்சாரு கான்வர்சேஷனை வந்து ரொம்ப அப்படியே பயங்கர ஸ்டைலோட ஹாய் ஐ அம் ஆர்யா அந்த மாதிரி சொன்னாரு? அப்படியே ஹாய் ஐ அம் ஜாமி தான் சொன்னேன். ஹாய் ஐ அம் ஜாமி அப்படின்ட்டு I was like, yeah, I know. செம்ம டீசெண்டா இருந்திருப்பாரு ஃபர்ஸ்ட் டே. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் மொக்க ஜோக்ஸ் எல்லாம். மொக்க ஜோக்ஸ் இப்பதான் நீங்க ஆர்யா மாதிரி ஒருத்தரை பத்தி சொல்றீங்கன்னு மொக்க ஜோக்ஸ் எல்லாம். என்ன மாதிரி மொக்க ஜோக்லாம் அடிப்பாரு? மொக்க ஜோக்ஸ்னா கேவலமான மொக்க ஜோக்ஸ், அந்த டேக் கூட அந்த ஜோக்ஸ் கிடைக்க கூடாது ஆக்சுவலி. மொக்கையை விட இன்னும் டூ மச் ஃபார் ஹிஸ் ஜோக்ஸ். பட் ஆனா நல்ல ஜாலியா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டே இல்ல, அதனால சிரிச்செல்லாம் கொடுத்து அப்படி எல்லாம் வந்துச்சு. செகண்ட் டேல இருந்தாச்சு இப்போ வாட் நான்சென்ஸ் ஜோக்ஸ். ட்ரெய்லரில் ஹிட்டான ஒரு விஷயம் வந்து அண்ணா அண்ணா அப்படின்ற, அதாவது பிரதர் அப்படின்றத வந்து வேற வேற வெர்ஷன்ஸில் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதை முதல்ல எங்களுக்கு சொல்லி காமிங்க. அதை நாங்கள் ரொம்ப ரசித்தோம் ட்ரெய்லரில். அது டிஃப்ரெண்ட் சீன்ஸில் டிஃப்ரெண்ட் டேஸில் சொல்லியிருக்கோம். ஆமாம், பட் ட்ரெய்லரில் நாங்கள் பார்த்தது வந்து லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த சேம் வேர்ட் இன் டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்ஸ். அது உங்ககிட்ட இருந்து நாங்கள் மறுபடியும் இன் லைவ் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். One is, I think, the one which I've used the most is brother. Adonne. Brother. That is one. It depends upon the scene, how when we talk and suddenly she says this brother. So different moment. One is brother. நிறைய versions போயிட்டே இருக்கும். பட் நீங்க அடிக்கடி வந்து ஆர்யா கிட்ட பிரதர் அடிக்கடி இல்ல, ஃபுல் டைமே பிரதர் தான் சொல்றீங்க. அதுவும் நீங்க அவர்கிட்ட டார்லிங் அதெல்லாம் இல்ல. சூப்பர். எங்களுக்கு ரொம்ப ரசிச்சது என்னன்னா ஆர்யாவை ஒரு பொண்ணு, ஒரு அழகான பொண்ணு பிரதர் அப்படின்றத சொல்றத விஷுவலா பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப செம்மையா இருந்தது. பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. பை பிரதர். பிரதர் சிஸ்டர் தனியா போறாங்க, பொறுக்கி பசங்க எவனை கிண்டல் பண்ண போறாங்க. ஓடே ஓடே சாங் பாடுமா? இல்ல நீங்க பாட வேணாம், ஆட வேணாம். நான் ஓட போறேன். இல்ல நீங்க ஓடாதீங்க. பட் அந்த சாங் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படியே ஓடிட்டே வந்து அந்த சாங்கை பார்க்கணும் போல இருக்கு. ஏன்னா ஓடிட்டே வந்தா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு நாங்கள் சொல்ல வந்தோம். பின்னி மில்ஸில் வந்து ஆஃப் ஸ்க்ரீன் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் அதையும் நாங்கள் பார்த்தோம் மேக்கிங் வீடியோவில், பிஹைண்ட் த சீன்ஸில். அது வந்துச்சா? ஓகே, அது வெளில வந்துருச்சு. பட் ரொம்ப பியூட்டிஃபுல் பிக்சரைசேஷன், ரொம்ப சிம்பிளான ஒரு இடம். ஆனால் பின்னி மில்ஸை இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ இந்த ஓடே ஓடே சாங் கொரியோகிராஃப் பை ஷெரீஃப். ஆர்யா வந்து எப்போதுமே ரொம்ப லைட்டாக தான் ஆடுற ஒருத்தர். பட் உங்க கூட வந்து அவர் ஹெவியா ஆடுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. எப்படி இருந்துச்சு? how was the experience? Actually when we were practicing it was more like fight. இப்படி எல்லாம் fight in the sense we had a very difficult time doing the combination dance. It was more like a struggle, and then we got used to it. அங்க ஒரு குத்து, இங்க ஒரு குத்து, full stamp. My leg and all was gone. அந்த ஷூட்க்கு அப்புறம் ஆனா we got used to it, and then it came in the flow. And yeah, we did lots of rehearsals actually. And all the credit goes to Sharif Master and George for picturizing it so well. படம் சூப்பர் சார். முக்கியமாக ஜெய் கேரக்டர் பற்றி சொல்லணும். அவர் தான் பக்காவாக நடிச்சிருக்காரு. படம் சூப்பர் பாஸ், சூப்பர். ஆசம் மூவி படம் சூப்பராக இருக்கு. நியூலி மேரிட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக வேண்டிய மூவி. ஆர்யா நல்லா நடிச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷ் குமார், ஜார்ஜ் வில்லியம்ஸ் தார்மார். படம் நல்லா இருக்கு. ஜெய் ஆக்டிங் செம்மையா இருக்கு. படம் வந்து ரியலி ஆசம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கண்கலங்க வச்சிருச்சு எங்களை. இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா எடுத்திருக்காங்க. படம் சூப்பர்ண்ணா, சூப்பராக இருக்கு படம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுனன் வில்லின் அம்பை சொல்லுக்கு பணிக்கும்
பிறைசூடனிடம் பெற்றவன். சகோதரியின் பாசத்தில் திளைத்தவன். தந்தையின் உடலெலும்பு கொண்டு பகடைக்காய் தயாரித்த விந்தை இவன். சகுனி. காந்தார நாட்டின் கஸ்தூரிமான் இந்த காந்தாரி. விதி விலக்கல்ல நான் எனச் சென்றாள் காந்தாரி கணவன் வழி. தரிகெட்ட மனதிற்கு கடிவாளமிடாவிடில் அது மதிகெட்டு மிதிபட்டு விதிவயப்படும். சத்தியவதி அடைந்த வெற்றியை எடுத்துச் சொல்ல வருகிறது மகாபாரதம். திங்கள் முதல் வெள்ளி வரை உங்கள் விஜயில். எல்லாருக்கும் வணக்கம். இது எனக்கு வந்து சூதுவம்க்கு அடுத்து வர படம். இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா. நான் இந்த படம் எப்போவும் ரொம்ப ஆசைப்பட்டு காத்துட்ருக்கேன். அப்படியே கொஞ்சம் இப்படி ஸ்லைடர் லெஃப்டா இப்படியா அந்த கேப்ல பாருங்கடா. படம் ரிலீஸ் ஆகல நினைச்சு அதுக்குள்ள எப்படி? டேய் போங்களேடா போங்களேடா. போய் தியேட்டர்ல பாரு. இன்னைக்கு அடுவா. இதான் நம்ம டைட்டில். ஹாய் பாலா. இவன் தான் பாலா. ஹாய். இது அவன் ஆளு, இது அவன் ஆஃபீஸ், இதான் அவன் வேலை. ஆனால் வாய் இதை வாய் பா. ஏய் ஆம்பளையா இருந்தா டாஸ்மாக்ல கூலிங் பியர் வாங்கடா பாத்துடலாம். சீன் போடுறியா? இங்க கவனிச்சிங்களா? சுமார் முஞ்சி குமார் தான் டீசன்ட். பல பல்பு வாங்கின பையன் அதனால பாருங்கடா பத்திகம். என் லைஃப் வழி வீசுது அவ பின்னால. பின்னாடி வராத. நான் கூட போனேன் லவ் சொல்ல. ஏய் மௌன சாங்குன்னு ஆரம்பிச்சு சா வச்சிரும் உன்னை. வட போச்சு. என்ன தெளிவா சொல்ற? சவுத் மெட்ரால் சிங்கத்தை வேட்டாச்சிட்டானுங்கடா. அந்த கண் என்ன சொல்லுச்சு? எருமையோட புறகில வயலின் வாசிச்சுட்டு ஒன்றும் காரியம் இல்லை. குமுதா ஹாப்பி என்னாச்சு? குமுதா ஹாப்பி என்ன ஃபர்ஸ்ட் பாலா? லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா. அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. ஜானு ஜானு எஸ் பாப்பா. ஃபைட் இருக்குதா இல்லையா? இருக்குது. இல்ல சார். நோ பாப்பா. எங்கடா இருந்த? கூடவே தான் இருந்த. குயிக்கா வா பாப்பா. வாடா. சொல்லுவி. ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் சொல்லுவி. சொல்றமா. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இதில் வந்து ஒரு சுச்சுவேஷனாக பார்த்தா ஒரு 3 சாங் இருக்கும். அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு சாங் வர மாதிரி இருக்கும். கம்போஸ் பண்ணது ஃபஸ்ட்டு என் வீட்டில் நான் இருந்துட்டேன். சாங் தான் கம்போஸ் பண்ணோம். சுமார் மூஞ்சி குமார் தான் அந்த சாங்கோட லீடு. வந்து சுமார் மூஞ்சி குமாரோட கதை சொல்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் ட்ராவல் ஆகும். அவரோட பிரச்சனையை அவர் சொல்லிகிட்டு இருப்பார். இந்த சுமார் மூஞ்சி குமார் வந்து கதை சொன்னான்னா இப்படி தான் இருக்கும். அப்போ அவர் சொல்லும் போது சுச்சுவேஷன் இதாக, இது மாதிரி நான் எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணை நான் லவ் பண்ணேன், இந்த மாதிரி நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிப்பான். அது சுச்சுவேஷன் சொல்லும்போது லிரிக் ரைட்டரை கூப்பிட்டு சொன்னேன், இதுதான் சாங்கு, இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேணாம், ரொம்ப சின்ன பசங்க கூட ஈஸியாக பாடுற மாதிரி இருக்கணும், அதுக்கு என்ன லிரிக்கு அப்படின்னு பாடலோட சுச்சுவேஷன் சொல்லி கதையோட லைனை எனக்கு சொன்னார். ரொம்ப நகைச்சுவையாக ஜாலியாக இருந்துச்சு கதை. பாடலும் இதேமாரி ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு இருக்கணும், வரிக்கு வரி நகைச்சுவை இருக்கணும் இந்த பாட்டில் அப்படின்னாரு. நகைச்சுவை பாடல்கள் தமிழில் ரொம்ப அரிது தான், ரொம்ப குறைவாக தான் வருது. அப்போ இது ஒரு சிறந்த சவாலான வாய்ப்பு, இதில் நல்லா எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணி, அப்போ தான் வரிக்கு வரி ரொம்ப ஜாலியாக நகைச்சுவையாக, நான் லவ்வால் பல பல்பு வாங்கின பையன், அதனால் என் லைஃப் ஒளி வீசுதே, அவள் பின்னால் நான் கூட போனேனே லவ்வை சொல்ல, சைனா ஃபோனில் சிக்னல் இல்லை, போச்சே வட போச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் வரிகள். அந்த சுமார் மூஞ்சி குமாருங்கிற கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வரிகள் எல்லாமே ரொம்ப நகைச்சுவையாக, வரிக்கு வரி நீங்கள் கேட்கும்போது ரொம்ப சிரித்து ரசிக்கலாம். என் வீட்டில் நான் இருந்தேனே, எதிர் வீட்டில் அவள் இருந்தாலே, லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியலன்னு எக்ஸ்ட்ரீமாக டார்ச்சர் பண்ணிட்டு சொல்கிற வார்த்தை இது. ஆக்சுவலாக இது வந்து யார்கிட்ட சொல்லணும்னா அவங்க அப்பாகிட்ட சொல்லிட்டு இருப்பார் அவர். அடுத்த லைன் தான் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக சொல்கிற லைனாக இருக்கும் அப்பாகிட்ட.
அவள் டாடி மூஞ்சி சரியில்லை, அவன் மம்மி பேச்சும் பிடிக்கல, ஆனாலும் அவளை மறக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த லைன் அவர் எழுதி முடித்தவொடனே இந்த பல்லவி நான் ஓகே பண்ணிட்டேன். ஏன்னா எக்ஸாக்ட் இதுதான் தேவைப்பட்டது. ரஃப் வாய்ஸ் எந்த வாய்ஸ் ட்ரை பண்ணலான்னு கேட்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷனே கானாபாலா வாய்ஸ் வந்தது. அப்போ அவர் ஸ்டுடியோ கூப்பிட்டு ட்ராக் பாட வச்சோம். ஷூட் பண்ணும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்க்ரீனில் நீங்கள் நான் சிரிக்கிறதுல கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் மட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் அந்த சாங்கு. அண்ட் அவங்க ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி வந்து சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டை பற்றி சொல்லும் போது கண்டிப்பாக ராஜசுந்தரம் பற்றி சொல்லாமல் நான் வந்து மாஸ்டர் பற்றி சொல்லாமல் இந்த சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா இந்த சாங்கோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே வந்து அவரோட கோரியோகிராஃபி தான். ஏன்னா சாங் ஃபுல்லாகவே வந்து மாண்டேஜ் டைப்பில் தான் இருக்கும், ஆனால் ஒரு சின்ன மூமெண்ட்லேயே இருக்கும். அது ரொம்ப இந்த படம் இந்த முதல்ல இந்த கேரக்டர் புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப கஷ்டம் இந்த படத்துக்கு வந்து 2 பாட்டு டான்ஸ் ஆடினது. சத்தியமாக டான்ஸ் ஆட தெரியாது, ஆனால் நானும் ஆடிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ராஜசுந்தரம் மாஸ்டர் வந்து எனக்கு இன்னொரு ஹீரோ மாதிரி இந்த படத்தில். ஏன்னா விஜய் சேதுபதியை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டான்ஸ் ஆட வைக்கிறோம் அப்படின்னும்போது எனக்கே ஒரு ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா அவர் கரெக்டாக ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு. நம்ம வந்து நாம் ஏதோ அவரை டான்ஸில் ஆட வச்சு கெடுத்துட்டோன்ற பேர் வரக்கூடாதுன்ற ஒரு பயம் இருந்தது. அதனால் யோசித்தேன். பட் ராஜசுந்தரம் மாஸ்டரோட கோரியோகிராஃபிக்கு அப்புறம் வந்து அது ரொம்ப நியாயமாக இருக்கும். ஏன்னா ஒரு காலனியில் ஒரு லோக்கல் காலில் ஒரு பையன் டான்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்தளவு தான் ஆட வச்சுருப்பார். அதை வந்து விஜய் வந்து ரொம்ப அழகாகவும் ஆடினார். ஒரு ஃபஸ்ட் டைம் டான்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த ரிதம் சென்ஸ் இருந்தால் தான் டான்ஸ் ஆட முடியும். அந்த சென்ஸ் அவருக்கு நிறைய இருந்ததுனால அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனாக வரல. ராஜ் மாஸ்டர் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுவாரோ தெரியல அப்படின்னு ஒரு கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் பட் ராஜ் மாஸ்டர் அது அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட். நான் போனோன்னே சொல்லிட்டேன், மாஸ்டர் எனக்கு சத்தியமாக ஆட தெரியாது மாஸ்டர், நீங்கள் தான் அப்படியே எனக்கு காப்பாற்றி விடணும் அப்படின்னு சொன்னேன். கவலையப்படாதீங்க பார்த்துக்கலாண்டாரு. ஸோ எனக்கு என்ன வருமோ, என்னை எவ்வளோ தூரம் ஆட வச்சா ரசிக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்போஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப பொறுமையாக இருந்தார். நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கேன், பட் எல்லாம் பொறுமையாக இருந்து. சாங்கோட யூனிக் திங்கே வந்து இதில் வர ஒரு ரைம்ஸ் தான். அதில் ஒரு 3 ரைம்ஸ் வரும். அதில் ஒரு ரைம்ஸ் தான் அந்த டீசரில் பெரிய ஹிட் ஆயிடுச்சு, டிங்கி டாங்கு பெல்லுன்னு. அதை எப்படி ஷூட் பண்ணலாம், எப்படி விஷுவல் பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு வேறு சில ஐடியாஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் ராஜசுந்தரம் மாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னார், அந்த ரைம்ஸில் என்ன பண்ண போகிற ஐடியா வச்சுருக்கேன்னு. நான் வச்சுருந்த ஐடியாஸ்லாம் சொன்னேன். இந்த மாதிரி விஜய் வந்து சின்ன பையனை ஆக்கி அந்த மாதிரி பண்ணலாம், ஒரு ஷார்ட்ஸ் போட்டு பண்ணலாம், விஜய் சேதுபதிக்கெல்லாம் வச்சு எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை இருந்தது, மாஸ்டர் ஆடினா எப்படி இருக்கும் இந்த போர்ஷனுக்கு அப்படின்னும்போது இப்போ மாஸ்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்ன மாஸ்டர் இது என்ன பண்ணலான்னு. நான் கேட்கலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவரே ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த போர்ஷன் நான் ஆடிட்டுமா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் வந்து பொதுவாக நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணணும், இந்த சாங்கில் அவர் ஆட வைக்கணும்னா நாம் ரெக்வெஸ்ட் பண்ணால் தான் ஆடுவார், இல்லைனா யூ ஓன்ட் டூ. அவராகவே ஃபோன் பண்ணி இதில் நான் பண்ணிடலான்னு தோணுது, கொஞ்சம் ஐடியா இருக்குது, என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு. ஐயோ பெஸ்ட்டாக இருக்குமா, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சூப்பராக எடுத்து கொடுத்தாரு. அவர் ராஜ் மாஸ்டர் எப்படி அவரோட அசிஸ்டன்ஸ் அப்படி தான். பட் ராஜ் மாஸ்டர் கூட வந்து இந்த பாட்டில் வந்து இன்றைக்கி மாஸ்டர் ஆகிட்ட ஜானி மாஸ்டரும் நோபல் மாஸ்டரும் ஆடிருக்காங்க. அதுக்கு அவங்க 2 பேருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ராஜ் மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது, நமக்கு ஆடவே தெரியாது, எங்கே பார்த்தா ஆட தெரியலன்னு ஸ்க்ரீனில் கண்டுபிடிச்சிருவான்னு ஒரு பயம் இருந்தது. பட் அது எதுவுமே தெரியல, சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு. பாட்டை நீங்கள் பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். என் வீட்டில் நான் இருந்தேனே, எதிர் வீட்டில் அவ இருந்தாலே, லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல. அவ டாடி மூஞ்சி சரியில்லை, அவ மம்மி பேச்சும் பிடிக்கல, ஆனாலும் அவளை மறக்க முடியல. எங்கு டாங்கு பெல்லு பெல்லு புசி சிந்த வெள்ளு, நீ தான் தர்மம் பில்லு, டீ சொல்லு ஸ்ட்ராங்கா டீ சொல்லு.
தப்பு தான் பெருசுன்னா ஃபாலோ பண்ண என் போலால் இல்லை. ஏ துஜே கேளியவ நான் இன்னும் பார்க்கல. இருந்தும் ஏரியாவில் லவ்வில் என்ன மிஞ்ச ஆளில்லை. ரெயின் இப்போ நம்ம காட்டுல சன்னில்லா நான் குமுதா ஓட்டுல. Johnny, yes, Papa. Telling lies, no, Papa. Telling lies, no, Papa. No, Papa. Kuika, va, Papa. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு மழை துளி என்னை நினைக்கதே பெண்ணே. சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்கதே பொண்ணே. நான் வாழ்கிறேன் பெண்ணே. உன் கனவுகளாய் நான் மாறினேன் பெண்ணே. கோடை கால மழை வந்து போன பின்னும் சாலையோரம் மரம் தன்னாலே நீர் சொட்டு என்னை தாக்கும் புயலே இரவோடு காயும் வெயிலே. உன்னாலே நூலில்லா கற்றாடியானேனே. அடி பெண்ணே എന്റെ പെണ്ണ് തങ്കമാർന്ന പെണ്ണ് അപ്പടിയാ ഞാൻ വളർത്തിയിരിക്കുന്നത്. എന്റെ മോൾക്കൊരു ചീത്ത സ്വഭാവവും ഇല്ല. காதல் வந்தவுடன் காய்ச்சல் வந்ததடி மீண்டும் நான் பிழைக்க முத்தங்கள் தருவாய. கோபம் கொள்கையிலும் கிறங்க வைக்கதடி மீண்டும் ஒரு முறை நீ கோபத்தில் பார்ப்பாய. ஆலை கோடும் அழகே நிழல் கூட அழகு நகலே. ஒரு நாளும் குறையாத
கண்ணோடு கண்கள் மோத வந்த வெட்கம், மண் மீது இந்த பெண்மை தந்த சொர்க்கம். விண்மேக கூட்டம் திரை விளக்கி காட்டும், வெண்ணிலவை போன்ற தேகம் எந்தன் பக்கம். நீ என்னை அழைத்தால் வேறு மோகம்தான், ஃபர்சானா முறைத்தால் 100 சோகம்தான். ஓ ஃபர்சானா, என் ஃபர்சானா. நீ என்று என் நாட்கள் எண்களாகும், நீதானே என் உயிர் சுமக்கும் தேகம். உன் பாதையில் என் ஆயுள் ரேகை போகும். காரங்கி உன் எழில் மறைக்கும் கவசம், என் தீண்டலில் அது நாணம் விட்டு துயிலும். நான் கரையவே உன் ஜீவதிரவம் வேண்டும், நீ சிரிக்கவே நான் பிறக்கிறேன். ஓ ஃபர்சானா, என் ஃபர்சானா. நீ என்னை அழைத்தால் வேறு மோகம்தான், ஃபர்சானா. நீயோடையில் என் மூச்சிறைக்க வைத்தாய், நீ நிற்கையில் என் ரத்தம் உறையச் செய்தாய். உன் சுவாசத்தில் என் உயிருறிந்து போனாய். பூத்திருக்கிறாய், காத்திருக்கிறேன். ஓ ஃபர்சானா, என் ஃபர்சானா. கண்ணோடு கண்கள் மோத வந்த வெட்கம், மண் மீது இந்த பெண்மை தந்த சொர்க்கம். விண்மேக கூட்டம் திரை விளக்கி காட்டும், வெண்ணிலவை போன்ற தேகம் எந்தன் பக்கம். காதல் பிரதர் எனக்கு நெஞ்சுக்குள்ளே கிறுக்கு, அவனில் ஏதோ இருக்கு, சொல் என் மேல் இஷ்டமா. தெற்கு மேற்கு கிழக்கு மாறி போச்சு எனக்கு, காதல் வந்து கிடக்கு, லவ் சொல்ல கஷ்டமா. மிஸ்டர் காதல் என்று என்னை ஊரில் சொன்னா நம்பாதே, மிஸ்டு காலாய் மாற்றிடாதே. ஓடே 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 அஞ்சானஞ்சியனானும் மஞ்சர மாசம் following, கெஞ்சா கெஞ்சல போட நெஞ்சமிறங்கி love going. பக்கா பக்கியுடன் பார்வைகள் மட்டும் going, சொக்கா சோதனை தீர்த்த அப்பப்ப இப்ப outgoing. Yeah, yeah.
சாங்கா உள்ளுக்குள் கேட்கும் சங்கில லவ்வும் பாலூட்டும் லாங்கா நட்புகள் போகும் லங்ஸ்ல நவுல மூச்சாகும் ஓஹோ 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 திருந்தாத தீக்காத திருந்தாத செல்லந்தானே நாமும் எனக்கு நெஞ்சுக்குள்ள கிறுக்கு உன்னில் ஏதோ இருக்கு சொல்லு என் மேல் இஷ்டமா மேற்கு மேற்கு கிழக்கு மாறி போச்சு எனக்கு காதல் வந்து கிடக்கு லவ் சொல்ல கஷ்டமா மிஸ்டர் காதல் என்று என்னை ஊரில் சொன்னா நம்பாத மிஸ்ட் காலாய் மாத்திடாதே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுனன் வில்லின் அம்பை சொல்லுக்கு பணிக்கும் அற்புத வரத்தை பிறைசூடனிடம் பெற்றவன். சகோதரியின் பாசத்தில் திளைத்தவன். தந்தையின் உடலெலும்பு கொண்டு பகடைக்காய் தயாரித்த விந்தை இவன். சகுனி காந்தார நாட்டின் கஸ்தூரிமான் இந்த காந்தாரி. விதி விலக்கல்ல நான் எனச் சென்றாள் காந்தாரி கணவன் வழி. தரிகெட்ட மனதிற்கு கடிவாளமிடாவிடில் அது மதிகெட்டு மிதிபட்டு விதிவயப்படும். சத்தியவதி அடைந்த வெற்றியை எடுத்துச் சொல்ல வருகிறது மகாபாரதம். திங்கள் முதல் வெள்ளி வரை உங்கள் விஜயில். சாவுக்கு பயந்தவனுக்கு தினம் தினம் சாவு. எதுக்குமே பயப்படாதவனுக்கு ஒரு தடவை தான் சாவு. உன்னோட புத்திசாலித்தனத்தால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நான் அழிக்க போறேன். Make it simple! Please marry me. என்னப்பா ஆவுனா கண்ணை தூக்கிறீங்க? இப்போதானே ஆரம்பிச்சிருக்கோம். It's just the beginning.